அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு ட்ரேட் எடுப்பதற்கு முன் உதவும் சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இது மிகவும் முக்கியமான வீடியோ, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் செய்கிறீர்களோ அல்லது நிஃப்டியில் ட்ரேட் செய்கிறீர்களோ, இன்றைய எடுத்துக்காட்டாக நிஃப்டியை பற்றி பார்ப்போம். நிஃப்டியில் இன்று எங்கு ஓப்பன் ஆனது, எங்கு முடிவடைந்தது, உயரமான புள்ளி எங்கு சென்றது, டவுன் சைடு எங்கு சென்றது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதிலிருந்து என்னவென்றால், உயரமான புள்ளியானது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும், டவுன் சைடு சென்ற புள்ளி ஒரு சப்போர்ட்டாகவும், தற்சமயம் நிற்கும் புள்ளியானது ஒரு சப்போர்ட் அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கலாம் நண்பர்களே. அதற்கு பின்பு நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் காலை ஓப்பன் ஆகிவிடும். அது உங்களுக்கு மார்க்கெட் எந்த இடத்தில் ஓப்பன் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உங்களுக்கு கூறிவிடும் நண்பர்களே. மற்றபடி நீங்கள் இந்தியா விக்ஸில் அறிந்ததே, அதாவது நிஃப்டி என்பது ஓப்பனான இடத்திலிருந்து ஒரு 200 பாயிண்ட் மேலேயும் கீழேயும், பேங்க் நிஃப்டி என்பது ஒரு 400 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆக இதிலிருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்திலிருந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து ட்ரேட் எடுக்க உதவும் நண்பர்களே. அதன் பின்பு நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்க்க வேண்டும். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், கால் சைடு புட் சைடு எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறார்கள், இன்றைய நாளில் எந்த பக்கம் அதிகமாக இன்க்ளூடிங் ஆகியிருக்கிறார்கள், அதாவது சேஞ்ச் ஓய் நன்றாக கவனித்து பார்க்கணும் நண்பர்களே. அதன் பின்பு நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இன்றைய மார்க்கெட்டில் எந்த ஷேரினால் மார்க்கெட் அப் ஆனது டவுன் ஆனது. தற்சமயம் எடுத்துக்காட்டாக நிஃப்டியில் 50 கம்பெனி உள்ளதென்றால், இன்று 31 கம்பெனிகள் நெகட்டிவிலும் 19 கம்பெனி பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆனது. அதேபோன்று பேங்க் நிஃப்டியில் 2 பேங்க் பாசிட்டிவாகவும் 10 பேங்க் ஆனது நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆனது. ஆக இதன் மூலமும் நாம் மார்க்கெட் டவுன் செல்லுமா அப் செல்லுமா என்பதை நாம் கவனித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. அடுத்ததாக நாம் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், அமெரிக்காவின் முக்கிய பங்குச்சந்தை குறியீடு, அதாவது டவ் ஜோன், அதாவது 30 நிறுவனங்களை கொண்டது. அதில் ஏற்படும் மாற்றங்களினால் நமது மார்க்கெட்டிலும் சில வேறுபாடுகள் காணப்படும். ஆகவே அமெரிக்க மார்க்கெட் கிரீன் கலரில், அதாவது அப்சைடு சென்றால் நமது மார்க்கெட்டும் அப்சைடு ஓப்பன் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதுபோன்று அது டவுன் சைடு சென்றால் நமது மார்க்கெட்டும் டவுன் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதை நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய பிளானிங்கில் நீங்கள் போட்டு வைத்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னும் பல முக்கிய பயனுள்ள விஷயங்களை கூறுகின்றேன். எனது வீடியோவை பார்த்து பயனடையுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இன்றைய நிஃப்டியில் ப்ராஃபிட் மற்றும் நாளைய நிஃப்டியின் ட்ரேட் பிளான் பற்றி போடுகிறேன். நன்றி நண்பர்களே.